ஓம் சக்தி. இப்படிப்பட்ட இரக்கமில்லாதவர்கள், படுபாவி, உன்னிடத்தில் நல்லவன் போல் வேஷம் போட்டு உன்னை ஏமாற்றி உன்னிடத்தில் இருந்து பல பலன்களை பெற்று உன்னிடத்தில் இனி எதுவுமே கிடைக்காது என்று இருக்கும்போது உனக்கு துரோகியாக மாறியிருக்கிறான். உன்னை பார்த்து பல விஷயத்தில் இதுபோல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் உன்னிடத்தில் இருக்கும் அனைத்தையும் தன்னுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவன் உனக்கு இன்று எதிராக நின்று உனக்கு துரோகியாக மாறி எதிராளியாக நின்று எந்த விதத்தில் உன்னை எப்படி வீழ்த்தலாம், எந்த இடத்தில் உன்னை எப்படி பயன்படுத்தி உன்னால் அனைத்தும் அவனுக்கு கிடைக்கும் என்பதை யோசித்து யோசித்து செயல்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் அணு அணுவாய் நகர்த்தி கொண்டிருக்கிறான். இது போல தந்திரங்கள் தெரியாத என் பிள்ளையோ இப்படியே அமர்ந்திருக்கிறாய், என்ன செய்வது என்று. அவனுக்கு பயந்து உன் வீட்டில் இருந்து வெளியே வராமல் உன் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கிறாய். எங்கே வெளியே வந்துவிட்டால் அவன் ஏதேனும் செய்து விடுவானோ, இன்னும் அதிகமான செய்வினை பாதிப்புகள் வந்துவிடுமோ என்று அவனுக்காக பயந்து பயந்து இருளுக்குள் ஒளிந்து கிடக்கிறாய். நீ ஒன்றை மட்டும் தெரிந்து கொள், நீ பயப்படுகிறாய் என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டால் நீ ஓட ஓட அவன் துரத்தி கொண்டுதான் இருப்பான். ஒரே ஒரு முறை திரும்பி நின்று அவனை பார், அவன் உன்னை பார்த்து ஓடத் தொடங்குவான். அன்றுதான் உன்னிடத்தில் இருக்கும் முழுமையான செய்வினை உன்னை விட்டு போகும். எந்த விசேஷங்களுக்கு யார் அழைத்தாலும் அங்கேயும் போக மாட்டாய். ஏன்? அவர்கள் எல்லாம் வருவார்கள், அவர்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அங்கும் ஏதேனும் கண்திருஷ்டி பட்டுவிட்டால் என்ன பண்ணுகிறது, அவன் ஏதேனும் அங்கு செய்துவிட்டால் என்ன செய்கிறது என்று பல உணர்வுகளை உனக்குள் அடக்கிக் கொண்டு வீட்டோடு நின்று விட்டாய். நீ இப்படி இருக்க இருக்க இருக்கத்தான் அவனும் அதிகப்படியான யோசனைகளை யோசித்து யோசித்து ஒன்றுக்கு மேல் ஒன்று உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அன்பு பிள்ளையே, பயப்படுவதை முதலில் விடு. எனக்கெல்லாம் பயம் இல்லை என்று வெளியே நீ சொன்னாலும் உனக்குள் அந்த பயம் இருக்கிறது என்று உன் தாய் எனக்கு தெரியாதா என் தங்கமே? பயப்படாதே, நிமிர்ந்து நில். தயங்காமல் எந்த காரியத்தையும் யோசித்து பலமுறை யோசித்து செய், தவறு இல்லை. இறங்கியவுடன் அதை யோசிக்காதே என் பிள்ளையே. உன்னிடத்தில் இருக்கும் உறவுகளும் சரியில்லை. உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நெருக்கமான உறவுகளும் சரியில்லை, ஒண்ணு விட்ட உறவுகளும் சரியில்லை என்று இருக்கும்போது யார் எதை கொடுத்தாலும் உறவே என்று சொல்லி வாங்கி அதை பயன்படுத்தி விடாதே. எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையாக இருந்துவிட்டால் இப்போது இருக்கும் செய்வினையாகட்டும், தீய சக்திகளாகட்டும், எதிர்மறை சக்திகளை கூட நீ அழித்து விட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். உன் எதிரியும் அழிந்து விடுவான். முதலில் தைரியத்தை வரவழைத்துக் கொள். நான் சொல்வதை கேள் என் பிள்ளை. நான் உன்னிடத்தில் பேசுகிறேன் என்ற நம்பிக்கை இருந்தால் என் வாக்கை மனதில் வைத்துக் கொண்டு தைரியத்தோடு செயல்படு. அவன் அங்கு இருக்கிறான் என்று நீ முடங்கி போகாதே. அந்த இடத்திற்கு நீயும் செல், அந்த இடத்தில் நீயும் நில். ஆனால் அவனை கவனிக்கவோ அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கவோ, அந்த இடத்தில் வித்தியாசமானது எது உன் கைக்கு வந்தாலும் வாங்கவோ அருந்தவோ இல்லாமல் அந்த இடத்தில் நீ நிற்கிறாய் என்ற பதிவை பதித்து விட்டு வா. அப்போதுதான் அவனுக்கு உதறல் ஏற்படும் என் பிள்ளையே. என்னடா, வீட்டிற்குள் முடங்கி இருந்தவன் இப்போது என் முன்னே வந்து நின்று கொண்டு போகிறானே என்ற அச்சம் அவனுக்குள் ஆரம்பிக்கும். இல்லை என்றால் அவன் புதிதாக யோசித்து யோசித்து உன்னை படுகுழியில்தான் தள்ளி விடுவான். அன்பு பிள்ளையே, இப்போதும் கூட
அவன் என்ன யோசித்திருக்கிறான் தெரியுமா? ஒரு பொய்யான வழக்கை உன் மீது போட்டு உன் தெருவிற்கு வந்து உன் வீட்டு வாசலில் நின்று உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தலை தூக்கி நிற்கிறது. மானத்திற்கும் அவமானத்திற்கும் அஞ்சும் உன்னை மானம் கெடுத்த வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறான். பொய்யான வழக்கை சுமந்து அவன் உன் வீட்டிற்கு முன்னால் வருவதற்குள், தங்கமே, உன் தாய் சொல்லும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து என்னை உன் வீட்டிற்குள் அனுமதித்து நான் அவனுக்கு பதில் கூற வேண்டும், அவனை அடியோடு அழிக்க வேண்டும் என்று இருந்தால் உடனடியாக வாங்கு. விழிப்புணர்வோடு இரு. ஓம் சக்தி. நன்றி.